சார் இறுதி ஒரு கேள்வி நம்ம பார்த்தோம்னா, இப்ப காங்கிரஸ் குறிப்பாக அந்த மாநில தலைவர் செந்தில் பெருந்தகை அவர்கள் சொல்லும் பொழுது, நாங்க கூட்டணி ஆட்சி அப்படின்றத நாங்க கேட்கல அப்படின்ற ஒரு பக்கம் சொல்லியிருந்தாங்க. கேட்டுதான் பாருங்களேன், இல்ல கேளுங்களேன் சும்மா. இப்ப ராகுல் காந்தி பேசியிருக்காரு விஜய் கிட்ட, கேளுங்க அறிவாலயத்துல இருந்து என்னென்ன கேட்கறாங்கன்னு பார்ப்போம். இனிமேல்ட்டு அந்த மத்திய பார்வையாளர், மாநில ஒருங்கிணைப்பாளர், ஸ்டேட் கமிட்டி, சென்ட்ரல் கமிட்டின்னு இந்த டிஎம்கேல பிஜேபிலையோ காங்கிரஸ்லையோ வந்தால் நல்லா வச்சு இது பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் சுழுவாலாம் எதிர்பார்க்காதீங்க. செங்கோட்டையனை கூப்பிட்டு பார்த்தாங்கல்ல, இங்கே சீட்டு பேச வரும்போது இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. நான் சொல்கிறதெல்லாம் போன முறை சிஎம்மா இருந்தப்போ ஓகே, ஆட்சி கீச்சி பயம், இனி எதுவுமே இல்லை, அவ்வளோலாம் இல்லை சீட்டு. திடீர்னு மார்ச் மாதத்தில் இல்லைங்க அவ்வளோலாம் கிடையாது, இவ்வளோதாங்க சீட்டு அப்படின்னு டைட்டு பண்ணுறாருன்னா என்ன பண்ணுவீங்க? கோச்சின்னு போயிடுவீங்களா தாமரையை தூக்கின்னு? உங்களுக்கு யார் ஃபஸ்ட்டு எதிரி? திமுக தானே. சரிப்பா பிஜேபி கோச்சின் பண்ணால் பரவாயில்லப்பா, நான் கைது பண்ண போறியா பண்ணிக்கோ, அனுதாப ஓட்டில் ஜெயிச்சுட்டு போகிறேன், ஜெயிலுக்கு போயிட்டு ஜெயிப்போம். எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போய்க்கிறாங்க, ஊழல் கேஸ்லேயே போனோம், இதெல்லாம் ஏமாத்திரம், மக்கள் செல்வாக்கு வரணும் அப்படி முடிவு பண்ணால் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி சிந்திக்கக்கூடியவர். ஓபிஎஸ் மாதிரியோ டிடிவி தினகரன் மாதிரியோ அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்கல்ல, தனக்கு உண்டான அரசியலை செய்கிறாரா இல்லையா கேட்குறாங்க. இப்படி தானே அப்படி தான் எப்படியோ வந்துட்டேன்ல விடுன்றாரு. ஏங்க அவர் கீழே இருந்து வந்த ஒரு அரசியல். நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு அரசியல்வாதியும் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. EPS has been underestimated for a very long timeன்றது தான் நான் இங்க பதிவு பண்றேன். தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.